இந்தியா 1945 ஆகஸ்ட் 15ஆம் நாள் அன்று பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து முழுவதுமாக சுதந்திரம் பெறுகிறது. இதற்கப்புறம் இந்தியாக்கென தனி அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று முடிவெடுக்கிறது. பின்பு 1949 ஆகஸ்ட் 29ஆம் தேதி அரசியலமைப்பு சபை இதற்கென ஒரு வரைவுக்குழு அமைத்தது. இதில் ஒன்றிய அரசின் அதிகார குழுவின் தலைவராக ஜவஹர்லால் நேரு, மாகாண அரசுகள் தொடர்பான அரசியலமைப்பு குழு தலைவராக வல்லபாய் பட்டேல், நாடாளுமன்ற சபைகளின் நடத்த விதிகள் குழு மற்றும் வழிகாட்டும் குழு தலைவராக ராஜேந்திர பிரசாத், அரசியலமைப்பு ஆலோசகராக BN ராவ், அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவராக டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த வரைவுக்குழு 22 பாகங்கள், 195 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் கொண்ட அரசியலமைப்பை 2 வருடம் 11 மாதம் 18 நாட்களில் எழுதி முடித்து நவம்பர் 26 1949ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விட மிகவும் நீளமானது. இந்திய அரசியலமைப்பை உருவாக பெரும் பங்கு வகித்த டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் இந்தியாவின் அரசியலமைப்பு தந்தை என அழைக்கப்படுகிறார்.